சார் ப்ளீஸ் சார், நம்புங்க சார். அவர் இந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டார் சார். அவர் என்னோட வெட்டிங் இன்விடேஷனை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு தான் சார் போனாரு. ஜட்ஜ் ஒன்றும் கடவுள் கிடையாது. ஒருத்தரை பார்த்த உடனே அவர் குற்றவாளியா நிரபராதியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கோர்ட்ல சப்மிட் பண்ற எவிடன்ஸ் அண்ட் விட்னஸஸ் வச்சுதான் அவர் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வர முடியும். பட் ஜட்ஜே கன்ஃபியூஷன் ஆகிற அளவுக்கு எவிடன்ஸ் இருந்தா அவர் என்ன பண்ண முடியும்? 26ஆம் தேதி 10:16 உங்க அப்பா தினகரனை மீட் பண்ணி உங்க வெட்டிங் இன்விடேஷனை கொடுத்திருக்காரு. இது அந்த ஆபீஸ் சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆன ஃபுட்டேஜ். அதுக்கப்புறம் அவங்க ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்த எல்லா ஃபுட்டேஜஸுமே டெலீட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நமக்கு கிடைச்ச இந்த எவிடன்ஸ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ராஜேந்திரனுக்கு கிடைச்சிருச்சுனே கூட வச்சுக்கிட்டாலும் அவர் இன்னைக்கு கோர்ட்ல சப்மிட் பண்ண அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல 26ஆம் தேதி 10:16 இவங்க அப்பா தினகரனை ஷூட் பண்ணிருக்காங்க. அவர் கையில இருந்த இன்விடேஷன் எப்படி கண்ணா மாறிச்சு? கிரைம் ஸ்பாட்ல எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. கில்லர் தெளிவா அந்த கொலையை பண்ணியிருக்கான். இந்த கொலையை பார்த்த எந்த ஐ விட்னஸுமே இல்ல. சோ இந்த கேஸ்ல கிடைச்ச ஒரே எவிடன்ஸ் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும்தான். இது அவங்களுக்கு கிடைக்கல. அதனால இந்த ஒரிஜினல் எவிடன்ஸ் அவங்க ஃபேக்காக ட்ரை பண்ணிருக்காங்க. ஃபேக் ஆக்கிட்டாங்க. அது எப்படி சார் ஃபேக் ஆக்க முடியும்? எங்க அப்பா இன்விடேஷன் தான் கொடுக்க போனாருங்கிறதுக்கான வீடியோ எவிடன்ஸும் இருக்கே சார். ஏஐ எப்பதான் இதையே கண்டுபிடிச்சிருப்பான் வாசுதேவன். ஃப்ரீயா 10 நிமிஷத்துல ஒரு எவிடன்ஸை கிரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி டெக்னாலஜி நான் எங்க காலத்துல இல்ல. ரொம்ப மிஸ் பண்றேன். கிரைம் சீன்ல கிடைக்கிற சின்ன சின்ன எவிடன்சஸ் அண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸை வச்சு ஒரு 40% கிரைம் சீன் இப்படிலாம் நடந்திருக்கலாம்னு ஒரு 40% நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். பட் 60% டவுட். அதுவே கிரைம் சீனை பார்த்த ஒரு ஐ விட்னஸ் கிடைச்சா அவனோட கன்ஃபஷனை வச்சு ஒரு 80% கிரைம் சீன் இப்படிலாம் நடந்திருக்கலாம்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். பட் 20% டவுட். பட் 100% கிரைம் சீன் இப்படிதான் நடந்திருக்கும்னு நம்ம கண்ணாலே பார்க்க முடியும்னா வித் த ஹெல்ப் ஆஃப் சிசிடிவி. இந்த கேஸ்ல இந்த வீடியோ எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த எவிடன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு, அவருக்கு கிடைக்கல. அதனாலதான் இன்னைக்கு கோர்ட்ல இந்த எவிடன்ஸ் ஃபேக்னு ஆர்கியூ பண்ணாரு. ஆனா இது அவர் ஃபேக் ஆக ட்ரை பண்ணல, நம்ம எல்லாரையும் கன்ஃபியூஸ் ஆக ட்ரை பண்ணிருக்காரு. ஒரு பொண்ணு மிஸ்ஸிங் கேஸ்ல 6 பசங்க சேர்ந்து ஒரு பொண்ணை வலுக்கட்டாயமா கார்ல கூட்டிட்டு போற மாதிரி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சது. பட் டிஃபென்ஸ் சப்மிட் பண்ண அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அந்த பொண்ணு எந்த சண்டையும் போடாம வாலண்டியரா வந்து கார்ல உட்கார்ந்த மாதிரி இருந்தது. ஒரு பக்கம் இந்த பொண்ணு நல்லவங்க, அப்பாவி, கடத்தப்பட்டிருக்காங்கன்னு ஆர்கியூ பண்ணாலும் இன்னொரு பக்கம் இல்ல, இவங்க ஒரு ப்ராஸ்டியூட்னு ஆர்கியூ பண்ணாங்க. ஒரு மர்டர் கேஸ்ல 4 பேர் சேர்ந்து ஒரு பையனை கொலை பண்ற மாதிரி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சது. பட் அதை நேர்ல பார்த்து ஒரு ஐ விட்னஸ் இருக்கா, அவன் நாளைக்கு கோர்ட்ல சாட்சி சொல்ல வருவான்னு தெரிஞ்சதும் அவனையும் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இன்வால்வ் பண்ணாங்க. 5 பேர் சேர்ந்து ஒருத்தனை கொலை பண்ற மாதிரி. பட் டிஃபென்ஸ் சப்மிட் பண்ண அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல 4 பேர் சேர்ந்து ஒரு பையனை கொலை பண்ற மாதிரி தான் இருந்தது. ஒரு டிவோர்ஸ் கேஸ்ல மியூச்சுவலா பெரிய தன்னோட ஹஸ்பண்ட் ஒத்து வராததுனால தன்னோட ஹஸ்பண்ட் வேற ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஒரு ஹோட்டல் ரூமுக்கு போற மாதிரி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் சப்மிட் பண்ணாங்க. பட் டிஃபென்ஸ் சப்மிட் பண்ண அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. இந்த 3 கேஸுக்கும் நம்ம கேஸுக்கும் இருக்கிற ஒரே ஒற்றுமை கன்ஃபியூஷன். ஏஐ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் தான், ஆனா அதை நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்ன்றதான் பிரச்சனை.
ஏஐ யூஸ் பண்ணி ஒரு எவிடன்ஸை இமீடியட்டா ஒரிஜினலா ஃபேக்கா கிரியேட் பண்ணிடுறாங்க. நம்ம கோர்ட்டுக்கு இந்த கேஸ் புதுசு. ஆனா பல ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இந்த ஃபேக் எவிடன்ஸ் ப்ராப்ளம் எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு தெரியாம அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம நாட்டுல ஒரு நாளைக்கு 1-2 கேசஸ் தான் அந்த மாதிரி வருது. அதனால யாரும் இதை பெருசா எடுத்துக்கிறது. ஆனா அதுவே ஒரு நாள் ஏஐ மூலியமா ஒரு பிரச்சனை வரும். நம்ம கண்ணால பாக்குற வீடியோவும் பொய்யா தான் இருக்கும், காதால கேட்கிற ஆடியோஸும் பொய்யா தான் இருக்கும். தீர விசாரிக்கணும்னு கோர்ட்டுக்கு வந்தா நம்ம நிலைமை தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ராஜேந்திரனோட அழுத்தமோ கிரைம் ஸ்பாட்ல எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. கொலையை நேர்ல பார்த்த சாட்சி உள்ள அவன் சப்மிட் பண்ண ஒரிஜினல் எவிடன்ஸையும் நம்ம ஃபேக் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் ஹியரிங்ல நம்ம சப்மிட் பண்ண இந்த ஃபேக் எவிடன்ஸை அவன் ஃபேக்னு நிரூபிக்க ட்ரை பண்ணுவான். வேற வழி இல்ல. இப்ப நமக்கு வேற வழி இல்ல. உங்க அப்பாவை இந்த கேஸ் நம்ம காப்பாற்றணும்னா ப்ராசிக்யூட்டர் ராஜேந்திரன் சப்மிட் பண்ண சிசிடிவி ஃபுட்டேஜை நம்ம ஃபேக்னு ப்ரூவ் பண்ணி ஆகும். பிகாஸ் இட்ஸ் a check. தப்பிக்க மட்டும்தான் முடியும், ஜெயிக்க முடியாது. சார் இதை பாருங்க. Shadows crawl the broken stone, a throne of fear no light has known. Eyes like embers burning cold. Rise, rise from the dark inside. Trumpets scream the fear won't hide. Echoes chant the empire's pride. Shadow empire never dies. Step dies. இதை எப்படி பண்ண? சார் இமேஜ் ரெஃபரன்ஸ் வீடியோ ப்ராம்ப்ட் கொடுத்தாலே ஏஐ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் சார். எப்படி அது? சார் இந்த வீடியோவில் யார் வரணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ அவங்களோட இமேஜ் இதில் வந்து இன்சர்ட் பண்ணணும் சார். ரெஃபரன்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா இது வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் கேமரா சார். எங்கே மவுண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு கரெக்டாக தெரியாது சார். எந்த ஆங்கிள்னு நமக்கு கரெக்டாக தெரியாது சார். ஸோ நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்தா தான் சரி வராது சார். ஸோ இதுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் வீடியோ யூஸ் பண்ணணும் சார். ராஜேந்திரன் சார் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரிஜினல் சிசிடிவி ஃபுட்டேஜ் எவிடன்ஸ் நம்மகிட்ட கிடச்சிருச்சு சார். ஸோ வந்து அவருக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இல்லை சார். அதனால் அவர் அந்த டேட்டில் நடந்த ஏதாவது ஒரு ஃபுட்டேஜை வந்து ரெஃபரன்ஸ் வீடியோ யூஸ் பண்ணியிருப்பார் சார். அவர் அந்த ரெஃபரன்ஸ் வீடியோ யூஸ் பண்ணாமல் இருந்திருந்தா கூட நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் சார். பட் அவர் அந்த ரெஃபரன்ஸ் வீடியோ யூஸ் பண்ணதுனால தான் இதில் எது ஒரிஜினல் சிசிடிவி ஃபுட்டேஜ்னு நமக்கே கன்ஃபியூஷன் வந்துருச்சு சார். ஓகே, இப்போ இந்த வீடியோவை காமிச்சு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மிஸ்டர் ராஜேந்திரன் ஏஐ மூலியமா ஒரு ஃபேக்கான எவிடன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காருன்னு சொல்ல போறோமா சார்? அப்படியே சொன்னாலும் நம்ம சப்மிட் பண்ண எவிடன்ஸும் ஃபேக் தான், ஏஐ மூலியமா கிரியேட் பண்ணதாருன்னு அவர் சொல்லுவாரு. மறுபடியும் கன்ஃபியூஷன் தான். இல்லை சார், நம்ம அப்படி சொல்ல போகிறதில்ல. எப்படி சொல்ல போறோம்? ராஜேந்திரன் தான் இந்த கொலையை பண்ணாருன்னு சொல்ல போகிறோம் சார். வாட்? என்னடா உளர்ற? எஸ் சார். சார் இது செக். நம்மளால் தப்பிக்க மட்டும் தான் சார் முடியும், ஜெயிக்க முடியாது. அப்படியே நம்ம ஜெயிக்கணும்னா செக் வச்ச அதே ராஜா தான் சார் அந்த செக்மேட்டே இருக்கும். Shadows crawl the broken stone. சார் ராஜேந்திரன் சாரையே அவர் கோர்ட்டில் சப்மிட் பண்ண எவிடன்ஸ் ஃபேக்குன்னு சொல்ல வைக்கணும் சார். வாய்ப்பே இல்லை. அவர் அப்படி சொல்ல வைக்க முடியாது. அப்படி சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? தெரியும் சார். ஆனால் ராஜேந்திரன் சார் கண்டிப்பாக உண்மையை ஒத்துப்பார் சார். அதனால தான் சார் இந்த வீடியோவில் அவரை இன்வால்வ் பண்ணியாச்சு. ராஜேந்திரன் சார் தினகரன் ஷூட் பண்ணுற மாதிரி தான் சார் இந்த வீடியோ இருக்குது. இதை நம்ம அடுத்த ஹியரிங்கில் சப்மிட் பண்ணா நம்ம சப்மிட் பண்ண எவிடன்ஸும் ராஜேந்திரன் சப்மிட் பண்ண எவிடன்ஸும் ஃபேக்குன்னு சொல்ல போகிறோமா? இதுதான் ஒரிஜினல் சிசிடிவி ஃபுட்டேஜ் சொல்ல போகிறோமா? இதா என்னாலே நம்ப முடியல. ஜட்ஜ் அப்படி நம்புவார். ஒரு உண்மையை ஈஸியாக நம்ப வைக்க முடியல, ஒரு பொய் அப்படி நம்ப வைக்க முடியும் சார். ஒரு விஷயத்தை ஒருத்தர் நம்பணும்னா அது உண்மையாக இருக்குன்னு அவசியம் இல்லை சார். நம்புற மாதிரி இருந்தாலே போதும் சார். இதை நம்ம ஒரிஜினல் சிசிடிவி ஃபுட்டேஜ் சொல்ல போகிறதில்ல சார். ராமநாதன் வந்துட்டு போனதுக்கப்புறம் இருக்கிற மொத்த சிசிடிவி ஃபுட்டேஜும் டெலிட் பண்ணியிருக்காங்க சார். அப்படி டெலிட் பண்ண அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்து ரெக்வயர் பண்ண ஃபுட்டேஜ் தான் இதுன்னு சொல்லுவோம் சார். சார் உண்மையான கொலைகாரனை யாரும் பார்த்ததில்ல சார், நம்மளும். ஆனால் நம்ம காட்டுவோம் சார். ராஜேந்திரன் சார் தான் இந்த கொலை பண்ணியிருக்காருன்னு நம்ம வீடியோவாக காட்டுவோம் சார். எங்கே கொலை படித்தாமல் விழுந்துருமோங்க பயத்தில் அவர் கண்டிப்பாக தான் ஃபேக் எவிடன்ஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்காருன்னு ஒத்துப்பார் சார். அவர் ஒத்துப்பாரா? எஸ் மேம், வாய்ப்பு இருக்கு. 100% ஒத்துப்பார். ப்ரௌட் ஆஃப் யூ கண்ணா.
100% இந்த கேஸை சால்வ் பண்ணிட்டேன். யூ ஹாவ் அ பிரைட் ஃபியூச்சர். தேங்க்யூ சார். நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் அப்பாவை கண்டிப்பாக தேங்க்யூ காப்பாற்றுவேன். சார். தேங்க் Trumpets blaze like fire's glow. Shadow claims all we know. Rise, rise from the dark inside. Trumpets scream the fear won't hide. No, no! நான் ஏன் தம்பி தினகரனை ஷூட் பண்ணணும்? இது யார் கிரியேட் பண்ணலாம்? கண்டிப்பா வாசுதேவன் கிரியேட் பண்ணிருக்க மாட்டாரு. Rise, rise from the dark inside. Trumpets scream the fear won't hide. Echoes chant the empire's pride. Shadow empire never dies. எதுக்கு தம்பி இதை கிரியேட் பண்ண? உங்க அப்பாவை காப்பாற்றும் கிடைச்சதுக்காகவா? அங்கிள், எங்கள் அப்பாவை உங்களால் காப்பாற்ற முடியாது. Rise, rise from the dark inside. Trumpets scream the fear won't என்னாலையும் காப்பாற்ற முடியாது. நம்ம டேர்ன் ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான். வாசுதேவன் சார்கிட்ட ஒரிஜினல் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. கேஸ் இப்படிங்கிறதுக்குள்ள முடிஞ்சிடும். அப்போ அடுத்த ஹியரிங்ல நான் தான் இந்த ஃபேக் எவிடன்ஸை கிரியேட் பண்ணேன்னு ஒத்துக்கணுமா? அங்கிள், A to Z எழுத தெரிஞ்ச எனக்கு பக்கத்தில் ஒரு ஃபில் ஸ்டாப் வைக்க தெரியாதா? பக்கத்தில் இருக்கிற வீடியோ பாருங்க. Throne of fear no light has known. Eyes like embers burning cold. Rise, rise from the dark inside. Trumpets scream the fear won't hide. Echoes chant the empire's pride. Shadow empire never என்ன இந்த வீடியோல வாசுதேவன் தினகரனை ஷூட் பண்ற மாதிரி இருக்கு? rise, rise from the dark inside. Trumpets scream the fear won't எஸ் அங்கிள், அடுத்த ஹியரிங் வரதுக்கு இன்னும் 7 நாள் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இப்பயே சோஷியல் மீடியா, நியூஸ் சேனல் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கொலையும் பண்ணிட்டு அதை வாதாடுற மாதிரி நடிக்கிறார் வாசுதேவன் எல்லாருக்கும் தெரியட்டும். அடுத்த ஹியரிங்கில் நீங்கள் இருக்கிற அந்த வீடியோ ஃபுட்டேஜ் அவர் கோர்ட்டில் சப்மிட் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா முதலில் வரும் பொய்க்கே உண்மையின் முதல் பரிசு கொடுக்கப்படும். கல்லா இப்படி பண்றது குரு துரோகம். எனக்கு தெரியும், வேற வழி இல்லை. செஞ்சோட்டு கடனுக்காக எங்கள் டேடியும் நான் காப்பாற்றணுமே. அவர் எமோஷன் ஒரு தப்பு பண்ணிட்டார், இருந்தாலும் அவர் எங்கள் அப்பா தானே. இதில் பாவம் அந்த ராமநாதன் தான் மாட்டிக்கிட்டார். என்னமோ அங்கிள், கல்லா நீ எதுக்கு அந்த வாசுதேவன்ட்ட ஜூனியரா ஜாயின் பண்ண? என்கிட்டே ஜாயின் பண்ணிக்கலாமே. அவன் வேஸ்ட், போலக்க தெரியாத. இல்லை அங்கிள், இந்த உலகம் இப்படி தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் வாழணும்னு தன்னையே மாற்றிக்கிறவன் தான் அங்கிள் வேஸ்ட். ஆனால் இந்த உலகத்தை தான் போக்கில் மாற்றணும்னு நினைக்கிறேன் வேஸ்ட் இல்லைங்க. பேரும் புகழும் கிடைக்காதனால மட்டும் ஒருத்தனுக்கு திறமையே இல்லைன்னு சொல்லிட முடியாது அங்கிள். அதுவே பேரும் புகழும் கிடைச்சதுனால மட்டுமே ஒருத்தர் திறமைசாலின்னு சொல்லிட முடியாது அங்கிள். வைரமும் முத்தும் எவ்வளோ ஆழம் அடியில் இருக்கோ அதுக்கு அவ்வளோ மதிப்பு அங்கிள். அது எவ்வளோ ஆழம் அடியில் புதைஞ்சிருந்தாலும் அதுக்கான மதிப்பு குறையாது அங்கிள். அந்த மாதிரி தான் வாசுதேவன் சார். வாசுதேவன் சார்கிட்ட ஒரிஜினல் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க? இந்த கேஸில் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை, ஒரு பர்சன் கூட ஹோப் இல்லைன்னு சொன்னீங்கல்ல. நான் ஃபேக் சிசிடிவி ஃபுட்டேஜ் ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் 100% ஹோப் கிடைச்சது உங்களுக்கு. அவருக்கு ஏஐ மூலயமா ஃபேக் எவிடன்ஸ் கிரியேட் பண்ண தெரியாது. ஆனால் இந்த கோர்ட்லேயே ஏஐ மூலயமா எத்தனை ஃபேக் எவிடன்ஸ் கேசஸ் வந்துச்சுன்னு அவர் சொல்லும்போது அவரையா நீங்கள் வேஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க? அவரோட ஜூனியர் நானே இவ்வளோ பண்ணுறேன்னா என் வயசில் அவர் எவ்வளோ பண்ணியிருப்பார்?
வாசுதேவன் சார் நினைச்சா அந்த கேஸ் இப்படிங்கிறதுக்குள்ள முடிச்சிருவார். நம்ம இந்த கேஸை டிஃபிகல்ட் ஆக்கணும். அவர் முடிக்க முடியாத அளவுக்கு டிஃபிகல்ட் ஆக்கணும். Shadows crawl the broken stone, a throne of fear no light Pop. has known. Eyes ஜூனியரா சீனியரான்னு பார்ப்போம். rise, rise from the dark inside. Trumpets scream the fear won't hide. Echoes dread the empire's pride. Shadow empire never dies. Steps that quake the trembling ground. A villain's crown no king has found. Breath of doom the air surrounds. Whispers low and voices grow. The choir wails, the power flows. Trumpets blaze like fires throw. The shadow claims all we know.